Hi friends, welcome to my channel. இன்னைக்கு Z மாடல் நாட் வச்சு இந்த கூட எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இந்த நியூ மாடல் நாட் வந்து என்னோட ஓன் கிரியேட்டிவ்ல நான் போட்டது. இந்த நாட் எப்படி போடுறது அப்படிங்கற வீடியோ லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் பாருங்க. சரி வாங்க இந்த கூட எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூட போடுறதுக்கு 5.5 அடியில 13 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். அதுல yellow கலர்ல 8 ஒயரும் ப்ளூ கலர்ல 5 ஒயரும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 13 ஒயரையும் நம்ம ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். நம்ம நியூ மாடல் Z நாட்டை வச்சு இந்த கூடையை போட போகிறோம். இப்போ கட் பண்ண ஒயர்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயர் எடுத்துக்குங்க. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை நம்ம மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரில் 1/4 அடி அளவுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு மீதி இருக்கிற ஒயர் அளவுக்கு அளந்துக்குங்க. அளந்துட்டு இந்த ரன்னிங் ஒயரை மடிக்க வேண்டாம், ஏன்னா நம்ம வந்து அதை மடிக்க போகிறது இல்லை, நீளமாக வச்சு தான் போட போகிறோம். ஆனால் அந்த அளவு மட்டும் மாறாத மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டைட்டாக பிடிச்சிக்குங்க. இந்த மாதிரி டைட்டாக வந்து பிடிச்சிட்டு இந்த ரன்னிங் ஒயரை Z மாதிரி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி Z மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை கையில் பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு நம்ம வந்து ப்ளூ கலர் ஒயரை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் கட் பண்ண ஒயர்லேருந்து நான் ப்ளூ கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ இதில் கீழே இருந்து நம்ம இந்த ஒயரை மேலே சொருக போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இது கீழே இருக்குது பாருங்கள், அந்த ஒயருக்கு கீழே 2வது ஒயருக்கு மேலே 3வது ஒயருக்கு கீழே போட்டு அந்த ஒயரை மேலே எடுத்துக்கலாம். நீங்கள் ஒயரை எடுக்கும்போது அந்த ஒயர் வந்து பள்ளமான ஒயர் மேலே இருக்கிற மாதிரி எடுக்கணும். பாதி ஒயரை வந்து மேலே எடுத்துக்குங்க. இப்போ மேலே எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஒயரை கீழே கொண்டு வர போகிறோம். பாருங்கள், மேலே இருந்து அந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே, செகண்ட் ஒயருக்கு கீழே, 3வது ஒயருக்கு மேலே போட்டு இந்த ஒயரை கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ கீழே கொண்டு வந்த ஒயரை மடித்து மேலே கொண்டு போகிறோம். பாருங்கள், கீழ்ப்பக்கமாக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இந்த கீழே இருக்குது பாருங்கள், அந்த ஃபஸ்ட் ஒயருக்கு கீழே, செகண்ட் ஒயருக்கு மேலே, 3வது ஒயருக்கு கீழே போட்டு மேலே கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டு இந்த ஒயரை டைட் பண்ணிக்கிங்க. இப்போ நாட் டைட் பண்ணிட்டோம். இப்போ ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அப்படி ஈவனாக இல்லைன்னா ஈவனாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ஒரு ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்து 2வது ஒயர் ஜாயின் பண்ணலாம். இப்போ நம்ம எல்லோ கலர் ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒயர் எடுத்துட்டு இந்த ரன்னிங் ஒயரை Z மாதிரி வச்சுக்குங்க. வச்சுட்டு இப்போ இந்த எல்லோ கலர் ஒயர் எடுத்துருக்கோம் இல்லையா, கட் பண்ண ஒயர், அந்த ஒயரை ஃபஸ்ட் ஒயருக்கு கீழே, செகண்ட் ஒயருக்கு மேலே, 3வது ஒயருக்கு கீழே போட்டு மேலே கொண்டு போகலாம். நீங்கள் மேலே கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பள்ளமான ஒயர் மேலே இருக்கிற மாதிரி கொண்டு வாங்க. அடுத்து அதை கீழே கொண்டு வர போகிறோம். பாருங்கள், கீழே வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே, செகண்ட் ஒயருக்கு கீழே, 3வது ஒயருக்கு மேலே போட்டு கீழே கொண்டு வரேன். இப்போ கீழே கொண்டு வந்த ஒயரை மீண்டும் மேலே கொண்டு போகிறோம். பாருங்கள், கீழ்ப்பக்கமாக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே, செகண்ட் ஒயருக்கு மேலே, 3வது ஒயருக்கு கீழே போட்டு மேலே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு ஒயரை டைட் பண்ணிக்கிங்க. டைட் பண்ணிவிட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்து 3வது ஒயரும் எல்லோ கலர் ஒயரை ஜாயின் பண்ணணும். இப்போ 3வது ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த ரன்னிங் ஒயரை Z மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே, செகண்ட் ஒயருக்கு மேலே, 3வது ஒயருக்கு கீழே போட்டு மேலே கொண்டு வந்துடலாம். நீங்கள் மேலே கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பள்ளமான ஒயர் மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ மீண்டும் இதை கீழே கொண்டு போகிறோம். பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே, செகண்ட் ஒயருக்கு கீழே, 3வது ஒயருக்கு மேலே போட்டு கீழே கொண்டு வந்துடுறேன். இப்போ மீண்டும் இந்த ஒயரை மேலே கொண்டு போகலாம். பாருங்கள், இந்த ஒயரை கீழ்ப்பக்கமாக மடிச்சுக்கிறேன்.
மடித்து இந்த ஃபர்ஸ்ட் ஒயருக்கு கீழே, செகண்ட் ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே போட்டு மேலே கொண்டு போகலாம். கொண்டு போயிட்டு ஒயரை டைட் பண்ணிக்கிங்க. நாட் போட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக நம்ம ப்ளூ கலர் ஒயரை ஜாயின் பண்ணலாம். இப்போ ப்ளூ கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த ரன்னிங் ஒயரை இசட் மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒயருக்கு கீழே, செகண்ட் ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே போட்டு மேலே கொண்டு வந்துருங்க. மேலே கொண்டு வந்துட்டு இப்போ மீண்டும் கீழே கொண்டு போக போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒயருக்கு மேலே, செகண்ட் ஒயருக்கு கீழே, மூணாவது ஒயருக்கு மேலே போட்டு கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ மீண்டும் இந்த ஒயரை மேலே கொண்டு போகலாம். கீழ்ப்பக்கமாக மடித்து இந்த ஃபர்ஸ்ட் ஒயருக்கு கீழே, செகண்ட் ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே போட்டு மேலே கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துட்டு ஒயரை டைட் பண்ணிக்கலாம். நாட் போட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம மொத்தம் 4 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக 2 எல்லோ ஒயர், மீண்டும் ஒரு ப்ளூ ஒயர், 2 எல்லோ, மீண்டும் ஒரு ப்ளூ ஒயர் அப்படின்னு கண்டினியூவாக எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கட் பண்ண 13 ஒயரையும் நான் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோடு வச்சு நம்ம அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ நான் போட்டிருக்க இந்த லைன் சென்டர் லைனு. இந்த லைனுக்கு மேலே 3 லைனும் கீழே 2 லைனும் போட போகிறோம். மொத்தம் நம்ம 6 லைன் அடி போட போகிறோம். இப்போ மேலே ஒரு லைன் போடலாம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோடு வச்சு நான் அளந்துக்கிறேன். அளந்து அந்த ஒயர் அளவு மாறாமல் கையில் பிடிச்சிக்குங்க. இப்போ ரன்னிங் ஒயரை இசட் மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு நாட்டோடைய ஒயரை எடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு நாட் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஒயர் வச்சு போட்டிருப்போம். இப்போ அந்த ஒயரை எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம கீழே எப்படி நாட் போட்டோமோ அதே மாதிரியே இங்கேயும் அந்த இசட் நாட் போட்டுக்குங்க. ஆனால் உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அளந்து பிடிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த ஒயரோடைய அளவு மட்டும் மாறாமல் கையில் டைட்டாக பிடிச்சிக்குங்க. இப்போ இந்த லைனில் ஒரு நாட் போட்டோம். இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ ரன்னிங் ஒயரை இசட் மாதிரி வச்சு இந்த செகண்ட் ஒயரை எடுத்து நாட் போட்டுக்குங்க. நாட் போட்டோம். அடுத்ததாக மூணாவது ஒயரில் நாட் போட்டுக்கலாம். ரன்னிங் ஒயரை இசட் மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மூணாவது ஒயரை எடுத்து நாட் போட்டுக்கலாம். அடுத்து நாலாவது ஒயரில் நாட் போட்டுக்குங்க.
இப்போ அடுத்து 5வது ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ 5 ஒயரில் நாட் போட்டிருக்கோம். இதே மாதிரி மீதி இருக்கிற ஒயர்லேயும் நாட் போட்டுருங்க. நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோட வச்சு அளந்து கட் பண்ணிவிடுங்க. இப்போ சென்ட்ரல் லைனுக்கு மேலே ஒரு லைன் போட்டிருக்கோம். அடுத்து 2வது லைன் போடலாம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோட வச்சு அளந்துக்குங்க. அளந்து உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த ஒயரை பிடிச்சிக்குங்க. அளவு மாறாத மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இசட் மாதிரி வச்சுடுங்க. வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்து நம்ம இசட் நாட் போட்டுக்கலாம். உங்களுக்கு பார்க்க கஷ்டமாக தெரியும், ஆனால் நீங்கள் போட்டு பழகிட்டிங்கன்னா இந்த நாட் ஈஸியாக தான் இருக்குது. நாட் போட்டுட்டு ஒயரை டைட் பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு நாட் போட்டுட்டோம். அடுத்து 2வது ஒயரில் நாட் போட்டுக்கலாம். ரன்னிங் ஒயரை இசட் மாதிரி வச்சுட்டு இந்த செகண்ட் ஒயரை எடுத்து நம்ம இசட் நாட் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ 2வது நாட்டும் போட்டு முடிச்சிட்டோம். இதே மாதிரி மீதி இருக்கிற ஒயர்லையும் நாட் போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ சென்ட்ரல் லைனுக்கு மேலே 2 லைன் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோட வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக இந்த சென்ட்ரல் லைனுக்கு மேலே 3வது லைன் போட போகிறோம். இந்த ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோட வச்சு அளந்துக்குங்க. அளந்து உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அளவு மாறாமல் கையில் பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இந்த ரன்னிங் ஒயரை இசட் மாதிரி வச்சுக்குங்க. வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்து இசட் நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ 2வது நாட்டும் போட்டுட்டோம். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற ஒயர்லையும் நாட் போட்டுருங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ சென்ட்ரல் லைனுக்கு மேலே 3வது லைனும் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோட வச்சு அளந்து கட் பண்ணிவிடுங்க. இப்போ சென்ட்ரல் லைனுக்கு மேலே 3 லைன் போட்டிருக்கோம். இப்போ அதே மாதிரி நம்ம கீழே 2 லைன் போட போகிறோம். அதனால் இது திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த சைடில் 2 லைன் போடணும். இந்த 2 லைனும் போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த சென்ட்ரல் லைனுக்கு மேலே 3 லைனும்
கீழே 2 லைனும் போட்டிருக்கேன். மொத்தம் 6 லைன் வந்து அடி போட்டிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் எப்படி போடுறதுங்கிறத செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.